டெக்னோலேருந்து ஸ்பார்க் கோ 2020 அப்படிங்கிற ஒரு ஆண்ட்ராய்ட் கோ ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பொதுவாக ஆண்ட்ராய்ட் கோ ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது விலை கம்மியாக வாங்கணும், அதுவும் கம்மியான ஸ்பெசிஃபிகேஷன் இருந்தால் போகணும்னு நினைக்கிறவங்களுக்காக இப்படி ஒரு ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டெக்னோவோட இந்த ஸ்பார்க் கோ 2020யோட பில்டை பொறுத்தவரையும் பேக் சைடில் பிளாஸ்டிக் பேக் கொடுத்துருக்காங்க. அதுவே ஃபோனோட ஃப்ரண்ட் சைடில் வந்து ஒரு 6.52 இன்ச்க்கான ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வருது. 480 வரையும் இதோட பிரைட்னஸ் வந்து போகுது. இது ஒரு வாட்டர் ட்ராப் நாச் டிஸ்பிளேயாக வருது. டிஸ்பிளேயோட குவாலிட்டி ஆவரேஜாக தான் இருக்கும். ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது இது மீடியாடெக்கோட ஹீலியோ A20 அப்படிங்கிற ஒரு என்ட்ரி லெவல் சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது 1.8 GHz ரன் ஆகுது. ஆப்ஸ் 1-2 ஆப்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுவுமே வந்து ஹெவியான ஆப்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து லேக் ஆகும். இருந்தாலும் வந்து இது ஆண்ட்ராய்ட் கோ ஸ்மார்ட் ஃபோன், அதனால் கோ ஆப்ஸ் மட்டும் தான் ரன் ஆக போகுது. அதனால் வந்து ரொம்ப லைட் வெயிட்டான ஆப்ஸ் மற்றும் கேம்ஸ் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். ஹெவியான ஆப்ஸ் மற்றும் கேம்ஸ் வந்து இந்த ஃபோனில் யூஸ் பண்ண முடியாது. காரணம் இது ஆண்ட்ராய்ட் கோ ஸ்மார்ட் ஃபோன். ரொம்ப லைட் வெயிட்டான ஆப்ஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து இதை பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 2GB RAM 30GB ஸ்டோரேஜ் வருது. 2GB RAM எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். டெடிகேட்டட் சிம் செட்டாக கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் ஃபோனில் அட் அ டைமில் யூஸ் பண்ணலாம். மேலும் இந்த ஃபோன் வந்து ஆண்ட்ராய்ட் 10 கோ ஓஎஸில் வந்து ஹை ஓஎஸ்க்கான 6.2 இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. இது டெக்னோட கஸ்டம் இன்டர்ஃபேஸ். ஸோ கோ எடிஷன் அப்படிங்கும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி லைட் வெயிட் ஆப்ஸ், அதாவது ஃபேஸ்புக் எடுத்துக்கிட்டே ஃபேஸ்புக் லைட் மாதிரியான ஆப்ஸ், அது மட்டும் இல்லாமல் லைட் வெர்ஷன் ஆப்ஸ் மட்டும் தான் பயன்படுத்த முடியும். ஹெவியான ஆப்ஸ் வந்து பயன்படுத்த முடியாது. ஸோ பேசிக்காக இன்டர்நெட் பயன்படுத்தணும், நார்மலான இன்ஃபர்மேஷன் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து செட் ஆகலாம். மற்றபடி ஹெவியான ஆப்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த ஃபோனில் யூஸ் பண்ண முடியாது. கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைடில் ஒரு 13 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. இது f1.8 அபர்ச்சரில் வருது. ரெண்டாவது கேமரா ஒரு AI சென்சர் மட்டும் கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த பேக் சைட் கேமராவில் ஒரு டுவல் டோன் LED ஃபிளாஷ் சப்போர்ட்டும் வருது. ஃப்ரண்ட் சைடில் ஒரு 8 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க. மேலும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனோட பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. நார்மலாக 10 வாட் சார்ஜிங்கோட வருது. ஸோ சார்ஜிங் ஆகிறது கண்டிப்பாக ஸ்லோவாக தான் சார்ஜ் ஆகும். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் வரையும் சார்ஜ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிடும். மேலும் இந்த ஃபோனில் வந்து டியூல் 4G VoLTE, சிங்கிள் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 4.2 மாதிரி சப்போர்ட் இருக்குது. சார்ஜ் பண்ணுறதுக்காக மைக்ரோ USB போர்ட் இதில் கொடுத்துருக்காங்க. டெக்னோவோட இந்த ஸ்பார்க் கோ வந்து ஐஸ் ஜெடிட் மற்றும் ஆக்வா ப்ளூ அப்படிங்கிற ரெண்டு கலர்ஸில் கிடைக்குது. இந்த டெக்னோவோட ஸ்பார்க் கோவோட விலை 6499 சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் கிடைக்குது. இந்த ஃபோனோட லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. கடைசியாக இந்த ஃபோன் யாருக்கு செட் ஆகும் கேட்டிங்கன்னா ரொம்ப லைட் வெயிட் ஆப்ஸ், அதாவது பேசிக்கான ஆப்ஸ் வந்து பயன்படுத்தணும். ஜஸ்ட் வாட்ஸ்அப் மாதிரியான 1-2 ஆப்ஸ் வந்து பயன்படுத்தினா போதும். குறிப்பாக வந்து ஹெவியான ஆப்ஸ் வந்து எதுவுமே பயன்படுத்த வேண்டாம். குறிப்பாக ஃபேஸ்புக் மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் லைட் மாதிரியான ஆப்ஸ் தான் பயன்படுத்த போகிறேன். ஹெவியான ஃபேஸ்புக் ஆப் வந்து பயன்படுத்த முடியாது இந்த ஃபோனில். ஸோ அது மாதிரி லைட் வெயிட் ஆப்ஸ் தான் பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஃபோன் செட் ஆகும். மற்றபடி வந்து யாருக்கும் வந்து இந்த அளவுக்கு ஃபோன் வந்து செட் ஆக போகிறதில்ல. ஆண்ட்ராய்ட் கோ ஸ்மார்ட் ஃபோன் 2020 கொஞ்சம் நெகட்டிவான விஷயம் தான். ஸோ நீங்கள் இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து ஆதரவு தாங்க. நான் டெக் தமிழுக்காக மற்றவர்கள் உங்கள் சரி நன்றி, வணக்கம்.